தந்தியின் மாலை பிரைம் டைம் தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் காயத்ரி மோகன். சீனா சென்றுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு பீஜிங்கில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்போம். ரமேஷ்குமார், மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சந்திப்பு. சீன அமெரிக்கா இந்த சந்திப்பு அப்படிங்கிறது ரொம்ப உற்று நோக்கப்படக்கூடிய ஒரு சந்திப்பு, இரு நாட்டு தலைவர்களுடைய சந்திப்பு. இதில் பீஜிங்கில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். இந்த சந்திப்பு இது மூலமாக உலக அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது, எல்லாருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது, இதை பற்றி முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் 3 நாள் அரசுமுறை பயணமாக சீனா சென்றிருக்கிறார். இன்றிலிருந்து அவரது பயணம் தொடங்கி நாளை மறுநாள் இந்த 3 நாட்களும் அவர் சீனாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இந்த பீஜிங் விமான நிலையத்தில் டொனால்டு டிரம்ப் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. சீன மற்றும் அமெரிக்க நாட்டினுடைய கொடிகளை ஏந்தியபடி சீன நாட்டினுடைய பொதுமக்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் டொனால்டு டிரம்ப் அவர்களுக்கு இந்த உற்சாகமான வரவேற்பை கொடுத்து வருகிறார்கள். இருவருமே 2 வல்லாதிக்க சக்திகளை கொண்ட நாட்டினுடைய தலைவர்கள். சீனா என்பது உலகின் மிக ஆதிக்கம் கொண்ட ஒரு நாடு. அதே போல அமெரிக்காவும் உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது. 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் சீனாவுக்கு மேற்கொள்கின்ற முதல் பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பயணத்துல சீன அதிபர் ஜி ஜின்பிங் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரை சந்தித்து அவர் கலந்துரையாட இருக்கிறார். தன்னுடைய சந்திப்பு மற்றும் கலந்துரையாடலின் போது சீனா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தங்கள், வர்த்தக பேச்சுவார்த்தைகள் ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது. இது தவிர மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடிக்கக்கூடிய போர், ஈரான் மீதான, அதாவது அந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் சீனாவுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி ஈரான் மீதான அந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது. இது தவிர இந்த சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த டாரிஃப் விஷயம், வரி விதிப்பது என்பது கடந்த சில மாதங்களாகவே ஒரு முக்கியமான பிரச்சனையாக வந்திருக்கிறது. அது குறித்தும் விவாதிக்கப்பட இருக்கிறது. குறிப்பா சீனாவில் அமெரிக்க நாட்டினுடைய பொருட்களை முடிந்த அளவுக்கு அதிக அளவு வாங்க வைப்பது, இதன் மூலமாக அந்த அந்நிய செலாவளி கையிருப்பை மேம்படுத்துவது, வர்த்தகத்தை மேம்படுத்துவது ஆகியவை இந்த பயணம் மற்றும் சந்திப்பினுடைய முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.